ஞானக்கண் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது சித்தர்கள் சித்த மருத்துவத்தை எவ்வாறு நமக்கு உணர்த்தினார்கள் என்றால், வெளியில் வெளிப்போய் விரையவாறும், ஒளியில் ஒளிப்போய் ஒடுங்கியவாறும், அழியில் அழிப்போய் அடங்கியவாறும் அறியும் அவரே சிவசித்தர் தாமே. அந்த சித்தரால் உருவாக்கப்பட்டது சித்த மருத்துவம். அந்த சித்த மருத்துவத்தில் நாம் இன்று பார்ப்பது மூல நோய் சம்பந்தமாக பார்ப்பதுதான். மூல நோய் என்பதற்கு முதல் வருவதற்கு என்ன காரணம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதிகம் காரம் சாப்பிடுவது, அதிகம் ஆசன வாய் என்று சொல்லக்கூடிய அந்த மூலத்தை இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்றதுனால தான் அந்த மூளை இறுகி போகும்போது மலத்தை லகுவாக வெளியே தள்ளுவதில்லை. அதனால இறுக்கி கொள்ளும்போது சூடு ஏறி போய் அங்க மலம் நாளுக்கு நாள் தீஞ்சு போயிடும், அதாவது கருகி போயிடும். அப்ப அந்த கருகிறதுனால அந்த மலம் சரியா வராதனால அங்க வாயு உற்பத்தியாகி அங்க உள்ள அந்த குடல்ல வாயுகள் சேர்ந்து அது சதை போல பிதுங்கிட்டு வெளியே வருவதுதான் மூலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, காலையில நாம் என்ன செய்யறோம்னா இட்லி தோசை சாப்பிடுறோம். எல்லாரும் பழகிட்டோம். இன்னைக்கு எல்லாரும் இட்லி தோசை நம்ம விரும்பி சாப்பிட பழகிட்டோம். ஆனா சித்த மருத்துவ பிரகாரம் இட்லி தோசையை பேதியை நிறுத்துறதுக்கு மருந்தான் நாங்க கூட சொல்லுவோம். இப்ப அதிகமா பேதி போயிட்டு இருக்குன்னா இட்லி மட்டும் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோம்னா அது உடனே மலத்தை கட்டிடும், மோசம் போறது நிறுத்திடும், பேதி நிறுத்திடும். அப்போ அந்த இட்லி தோசையை டெய்லி துடைச்சு சாப்பிட்றது, எண்ணெய் பலகாரம் சாப்பிட்றது, காரம் அதிகமா சாப்பிட்றது, நினைச்ச நேரம் உணவுகளை சாப்பிட்றது, இதனால நம்மளுடைய அந்த ஃபைல்ஸுங்கிறது நமக்கு மலக்கட்டு ஏற்பட்டு அஜீரணம், மலக்கட்டும், ஆதி நோய், அதனால் வருவதெல்லாம் மீதி நோயின்னு சொல்லுவோம். அஜீரணம், மலச்சிக்கலும், ஆதி நோய், அதனால் வருவதெல்லாம் மீதி நோய். அப்போ இந்த மலக்கட்டை முதல்ல நீக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல காலை உணவு என்ன சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாக்கா எளிமையா ஜீரணமாகக்கூடிய உணவுகளை சாப்பிடணும். இதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோவில் உங்களுக்கு இதை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இப்ப நான் அதை சுருக்கி சொல்றேன். காலையில உணவு ஆகாரம் எடுத்துட்டோம்னு சொன்னாக்கா காலை கஞ்சி உணவு சிறந்த உணவு. ஏதாவது ஒரு வகையான கஞ்சி, ராகிப்பால் கஞ்சி, கம்பங்கூழ், அப்புறம் சிகப்பரிசி, கவுனி, அப்புறம் சாமத்தனை, இதுல ஏதாவது ஒரு உணவுல நீராகாரமா கஞ்சி மாதிரி கொஞ்சம் திக்கா வச்சு சாப்பிட்டோம்னா அந்த சூடு ஏறாது. அப்ப அதுக்கு நம்ம ஏதாவது பசிக்கு முளைக்கட்டிய தானியங்கள் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம் கூட. அப்படி நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த சூடு ஏறாது. அப்ப இந்த ஃபைல்ஸுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இந்த ஃபைல்ஸுக்கு மெயினா சீரகம், சீரகம் அப்படின்னு சொன்னாலே சீரகம், அகத்தை சீர்படுத்துவதுதான் சீரகம். நம்ம உலகில சீரகத்துக்கு மிஞ்சிய மருந்து எதுவுமே இல்லை. அதே மாதிரிதான் சுக்குக்கு மிஞ்சிய மருந்து எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ நாம் இந்த சீரகத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபைல்ஸுக்காக சொல்றேன். சூட்டை ஃபர்ஸ்ட் குறைக்கிறதுக்கு ஒரு முறை, ஃபைல்ஸ் குணமாகறதுக்கு ஒரு முறை. அப்போ சீரகத்தை நம்ம என்ன செய்யறோம்னா நல்லா லேசா வறுத்துக்கிறோம். வறுத்துட்டு 100 கிராம் சீரகம் அப்படின்னு வறுத்துட்டு 100 கிராம் பனங்கற்கண்டு சேர்ந்து நல்லா மிக்சியில் நல்லா நையா அரைச்சிக்கிறோம். நைஸா பவுடர் பண்ணிட்டு அது கூட நாம இது சேர்த்துக்கலாம். அதாவது விளக்கெண்ணெய், மலம் கட்டி இருந்தா விளக்கெண்ணெய் தேய்ச்சிக்கலாம். விளக்கெண்ணெயை சேர்த்து லேகி மாதிரி குழப்பி வச்சுக்கலாம். கிளறி வச்சுட்டோம்னு சொன்னாக்கா அது லேகி மாதிரி ஆயிடும். அதை நாம காலை மாலையோ சாப்பாட்டுக்கு முன்னால ஏதாவது ஒருவேளை எடுத்தா கூட போதும். காலையோ சாயந்தரமோ ஒருவேளை எடுத்தா கூட மலம் அந்த இறுக்கத்தையும் தீங்கி போனதையும் சிறிது சிறிது நமக்கு அதை சுத்தம் பண்ணி வெளியே கொண்டு வந்துடும். எரிச்சல் இருக்குது, மலவாய் எரிச்சலா இருக்குது, எரியுது, தாங்க முடியல, வலிக்குது அப்படின்னு சொன்னா அதை நம்ம என்ன பண்ணோம்? நெய்யில சாப்பிடலாம். அதே நெய்யத்தை எப்படி சீரகத்தையும் கற்கண்டையும் சேர்த்து நெய்யில சாப்பிட்டுக்கலாம். நெய்யில குழப்பி
சாப்பிட்டோம்னா அது சரியாயிடும். அதே போல வந்து இன்னைக்கு அது பூர்ணமா நமக்கு குணமாகணும், நல்லா ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த துத்தி தலை எல்லாத்துக்குமே தெரியும், எல்லா யூடியூப்ல நம்ம பார்த்து கொண்டிருப்போம். ஆனா செய்முறை எத்தனை வித்தியாசங்கள் ஏற்படலாம். அப்ப நான் சொல்லக்கூடிய வழிமுறை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, துத்திக்கு நல்லா பொரிச்சு ஒரு கைப்பிடி 2 கைப்பிடி அளவு நல்லா பொரிச்சு, சின்ன வெங்காயம் அதே அளவுக்கு சேர்த்து நல்லா பொடி பொடியா நறுக்கி, சீரகம் 2 ஸ்பூன் போட்டு நல்லா விளக்கெண்ணெய் விட்டு நல்லா வணக்கி வெறும் வயிற்றுல சாப்பிட்டீங்கன்னா அந்த ஃபைல்ஸ் நோய் குணமாகும். சரி, இப்போ வந்து அது சரியாயிடுது. இப்போ வந்து நமக்கு வந்து மருந்தல, இப்ப கடை மருந்து வாங்கி நான் சாப்பிட்றேன், என்னால இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சிறந்த மருந்து என்ன அப்படின்னா, அதாவது குமரி லேகியம், தேற்றாப்பட்ட லேகியம், கருணைக்கிழங்கு லேகியம், இந்த 3 லேகியத்துல ஏதாவது ஒரு லேகியத்தை கடையில வாங்கி, அது கூட வந்து நம்ம வந்து நாகபஸ்பம், ஆமையோடு பஸ்பம், சலாசத்து பஸ்பம், இந்த 3ஐயும் 10-10 கிராம் கலந்து ஒரு 1/4 கிலோ லேகியத்துல ஒரு இதை கலந்து வச்சுக்கலாம். அல்லது ஒரு 2 ஸ்பூன் லேகியத்தை எடுத்து இந்த இதை ஒரு ஒரு 1/4 ஸ்பூன், அதாவது 4 அரிசி எடை 2-3 அரிசி எடை எடுத்து அதை வச்சு குழப்பி நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னால் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டீங்கன்னா அந்த ஃபைல்ஸ் சம்பந்தமான நோய்கள் பூரணமா நமக்கு குணமாவதற்கு ஏதுவாக இருக்கும். நாகபஸ்பத்தில் தீராத நோயே கிடையாது. ஃபைல்ஸுக்கு மூல மருந்தே நாகபஸ்பமும் ஆமையோடு பற்பமும், சூட்டை குறைக்கிறதுக்கு சலாசத்து பற்பம். அதனால இதை வைத்து நம்ம பயன்படுத்தி நம்ம மூல நோயை பரிபூர்ணமா குணமாக்கிக்கலாம். அதே மாதிரி சூட்டை வந்து அதே போல வந்துங்க சூடு குறையறதுக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப நான் துத்தி மருந்து சொல்லிட்டேன், அதை நீங்க சாயந்தரம் ஒரு வேளை சாப்பிட்டீங்கன்னா கூட போதும். காலையில வந்து கட்டுக்கொடி, ஓரிதழ் தாமரை, சீரகம், மிளகு 10 கிராம், இதெல்லாம் 100 கிராம்னா மிளகு 10 கிராம் போட்டா போதும். நஞ்சை மிதிக்க மிளகு. அப்போ வந்து நாம வந்து இதெல்லாம் பவுடர் பண்ணி இதை ஒரு வேளை சாப்பிட்டோம்னா அந்த சிறுநீர் பை, விந்து பையில சூட்டை குறைச்சிடும். சூட்டை குறைச்சதுனாக்கா நமக்கு ஃபைல்ஸுக்கு நம்ம வந்து துத்தி தலையும் சீரகம் சின்ன வெங்காயம் 3ஐயும் கலந்து சாப்பிட்றோம் இல்லையா, அப்போ இது வந்து சரியா எளிமையா நமக்கு வந்து நோய்களை பூரணமா குணமாக்கிடலாம். அப்போ இதன் மூலமா நம்ம செய்யலாம். ஆனா எக்காரணத்தை கொண்டு நீங்க சாப்பிடக்கூடாத உணவு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் இன்னொரு சொல்றேன். காலையில கஞ்சி சாப்பிட்றது சிறப்பானது, மதியம் 2 மணிக்குள்ள சாப்பிட்றது ரொம்ப சிறப்பானது, சாயந்தரம் 7 மணி 8 மணிக்குள்ள சாப்பிட்றது சிறப்பானது. இதை கரெக்டா எடுத்துக்கோங்க. காரம் கம்மியா சாப்பிடுங்க. இந்த கறி வகைகள் வந்து சாப்பிட்றீங்க இல்லையா, மூல நோய் உள்ளவங்க கறி வகைகள் எக்காரணத்தை கொண்டு சாப்பிடக்கூடாது. அதுவும் பாய்கள் கோழி சாப்பிட்றது, இந்த சில்லி சாப்பிட்றது, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சாப்பிட்டீங்கன்னா குணப்படுத்தவே முடியாது. அப்புறம் ஆல்கஹால் யூஸ் பண்றது, இந்த மாதிரிலாம் நம்ம பயன்படுத்தும் போது அந்த ஃபைல்ஸை குணப்படுத்த முடியாது. அப்ப இதெல்லாம் நிறுத்தி இதெல்லாம் கரெக்டா உணவு முறை எளிமையா வந்தா மட்டும்தான் ஃபைல்ஸை முழுமையா நம்ம குணமாக்க முடியும். அதுல சந்தேகம் இருந்தால் எதுவாக இருந்தாலும் நீங்க எனக்கு போன் பண்ணி, என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணி எந்த நேரம்னாலும் நீங்க கேட்கலாம். அதுல எந்த வகையான ஆட்சேபனையும் இல்லை. அதனால பரிபூர்ணமா இந்த ஃபைல்ஸ் என்ற நோயை முழுமையாக குணம் பெற்று நலம் பெறுவோம், வளம் பெறுவோம்.